வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில களவாடிய கனவுகள், மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர், ஆகச்சிறந்த வாசிப்பாளர், நூல்களின் நேசகர், மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு பெயர்த்தமிழ் பழகி வரும் வினோத் பரமானந்தனின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல புத்தக அலமாரி நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புத்தகத்தின் பெயர் செவலை நாயின் முதுகில் வெயில் மச்சம் அப்படிங்கிற வித்தியாசமான தலைப்பை கொண்ட இந்த கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்போட ஆசிரியர், கவிஞர், இயக்குனர், பாடலாசிரியர் என பன்முகங்கள் கொண்ட ஏகாதசி அவர்கள். அவர்களுடைய இந்த கவிதை தொகுப்பு வாசகசாலை புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. 90 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை 120 ரூபாய். இந்த கவிதை தொகுப்போட கவிஞர் நமக்கு பிடிச்ச நிறைய பாடல்களை எழுதியது இவர் தான். எடுத்துக்காட்ட சொல்லணும்னா சண்டைக்கோழி 2 படத்துல வர்ற கம்பத்து பொண்ணு அந்த பாட்டு எழுதுனது இவர் தான். ஆடுகளம் படத்துல வர்ற ஒத்த சொல்லால, ஆத்தா உன் சேலை, இப்படி நிறைய அழகான கிராமிய மண்மணத்தோட பாடல்கள் எழுதியிருக்கக்கூடியவர் கவிஞர் ஏகாதசி அவர்கள். கவிஞர் தன்னுடைய முன்னுரைகள் இப்படி சொல்றாரு: நான் இறந்த பிறகான முதல் மழையை என்னால் அறிய இயலாது என்பதாலும், என் வீட்டின் துக்க வாசம் விடியற்காலை பூக்கள் மீது படிந்துவிடக் கூடாது என்பதாலும், எனக்காக ஒலித்த ஒரு குருவியின் பாடல் என்னை எத்தனை ஆண்டுகள் தான் தேடி அலையும் என்பதாலுமே நான் என் மரணத்தை தள்ளி போடுகிறேன் அல்லது கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு தான் கவிதை எழுதுவதற்கான காரணத்தை ஒரு அதையுமே ஒரு அழகான கவிதை மாதிரி ஆரம்பத்திலே சொல்லி போறார் கவிஞர் ஏகாதசி. சாமானியர்களுக்கான கவிஞர் அப்படிங்கறதும் நம்ம நிறைய பாடல்கள் மூலமாகவும் இந்த நூல் முழுக்க இருக்க கவிதைகள் மூலமாகவும் பார்க்க முடியுது. இந்த நூல்ல இன்னொரு இடத்துல ஆரம்பத்திலே சொல்றாரு அவரு: நான் எழுத பழகியது ஆசிரியர்களிடம் இல்லை, ஏனெனில் என் எழுத்துகள் மேதைகளுக்கு இல்லை, சாமானியர்களுக்கு அப்படின்றாரு. அந்த சாமானியர்கள் தான் இந்த நிலத்தை பாதுகாத்தனர். அவர்கள் மட்டும் பாதுகாக்காமல் விட்டிருந்தால் இப்போது இருக்கிற சில மரங்களையாவது நான் பாடியிருக்கவே முடியாது. எழுதுவதற்கு பேனாவில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது என்றால் அதற்கும் அவர்களே காரணம். இப்படி என்னை எழுத தூண்டிய சாமானியர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி தொடங்குது இந்த நூல். முதல் கவிதைய இலக்கிய நயத்தோடு இனிமையா தொடங்குது, இயற்கையோட. குளத்து மீன் கொத்திக்கொண்டு கொக்கு பறக்கிறது, கொக்கு மட்டுமா பறக்கிறது, குளத்து மீனும் பறக்கிறது அப்படின்னு ஒரு வித்தியாசமான பார்வையோட தொடங்குது முதல் கவிதை. அடுத்த ஒரே வரியில ஒரு கவிதை சொல்றாரு. இதை யோசிச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவமே புரியுற மாதிரி. ஒரு நாள் வாழ்கிறது ஒரு நாள் அப்படின்னு முடியுது அந்த கவிதை. ஒரு நாள் தான் வாழுது அப்படிங்கறத அழகா சொல்றாரு. ஒரு நாள் வாழ்கிறது ஒரு நாள் அப்படிங்கிற கவிதை இந்த நூலை ரசித்த ஒரு கவிதை. இரவுல பூக்கள்லாம் உதிருது, அந்த மரத்துக்கு கிளி உதிர்ந்து கிடக்குது. அதை கவிஞர் வித்தியாசமான பார்வையோட பாக்குறாரு. எப்படின்னா, இரவில் தரை உதிரும் பூக்கள் தான் மல்லாக்க படுத்துக்கொண்டு சாவகாசமாக பார்க்கின்ற நட்சத்திரங்களை. அந்த கீழே விழுந்து இருக்க பூக்கள் நட்சத்திரங்களை பார்த்திருக்கக்கூடிய அவருடைய பார்வை வித்தியாசமான பார்வை. அடுத்ததா ரசித்த ஒரு கவிதை: அவ்வளவு பெரிய சூரியனுக்கு இவ்வளவு சிறிய புல் ஊட்டி விடுகிறது ஒரு கவளம் பனி, எவ்வளவு பெரிய மனசு அப்படி நீள்கிறது ஒரு கவிதை. அடுத்து தாய் பாசத்தை பத்தின ஒரு கவிதை. பள்ளிக்கூடம் செல்லும் தன் குழந்தைக்கு அவசரத்தில் தண்ணீர் பாட்டிலை கொடுத்து விட மறந்த அம்மா மேகத்தை பிரித்து வீசினாள். அது வீடு திரும்பும் வரை குழந்தையின் தொண்டைக்குழியில் மழையை பொழிந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறது ஒரு அன்பான கவிதை. அடுத்த நூலை ரசித்த இன்னொரு கவிதை என்னன்னா, அங்க ஒரு பிரச்சனை மனசுல எதையும் வச்சுக்கிறாத சொல்லி அனுப்பினார்கள், இங்க ஒரு பிரச்சனை மனசுல எதையும் வச்சுக்கிறாதன்னு சொல்லி அனுப்பினார்கள், நான் வைத்துக் கொள்ளாவிட்டால் பாவம் அந்த பிரச்சனைகள் எங்குதானே போகும் அப்படின்ற அந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது இந்த நூல்ல. முகவரி பற்றின அழகான ஒரு கவிதை. போகிற ஊர்களில் எல்லாம் என்னிடம் முகவரி கேட்பார்கள், முகவரி பெற்றவர் யாரும் இதுவரை என் வீட்டுக்கு வந்ததே இல்லை, முகவரி பெறாதவர்கள் எனது வீட்டுக்கு வந்த வண்ணம் உள்ளனர், வீட்டுக்கு வர விரும்புபவர்களுக்கு முகவரி ஒன்று முக்கியமில்லை அப்படிங்கிற அந்த முடிகிற கவிதை ரசிக்க முடியா இருந்தது. இன்னொரு அழகியல் சார்ந்த ஒரு கவிதை. கொஞ்சம் தானியம் எடுத்து வாசலில் போட்டேன், பக்கத்து வீட்டு கோழியும் குஞ்சுகளும் தின்று வயிறு நிறைந்து போயின,
இதை விடவா அழகு வாசல் கோலம் அப்படிங்கிற அந்த கவிதையுமே ரசிக்கும்படியான ஒரு கவிதை. அதே மாதிரி இன்னைக்கு பறவைகள் பறப்பதற்கான வானம் நஞ்சூட்டப்பட்டு விட்டது. அதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நீங்கள் பறத்தலை தடை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் இறங்கி வருகிறது வானம் அப்படிங்கிற ஒரு கவிதையாகட்டும். அது மாதிரி முதுமை பத்தின ஒரு கவிதையா நான் இதை பாக்குறேன். ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருப்பினும் தாய் வேருக்கு முத்தம் தர சருகுகளே தரை இறங்குகின்றன அப்படிங்கிற ஒரு கவிதை ரசித்த ஒரு கவிதை. அடுத்து இயற்கை சார்ந்த ஒரு கவிதை எழுதியிருக்காரு. மரம் வளருங்கள், மழை பெய்து குளத்தில் நீர் பெருகட்டும், மீன்கள் உருட்டி விளையாடிய நிலவு அந்த குளத்தில் தான் இருக்கிறது. இது வரைக்கும் நிலவு குளத்துல மிதந்து போகுது, மூழ்கி போகுது, இப்படிலாம் வித்தியாசமான ஒரு கோணத்துல நம்ம பார்த்திருக்கலாம். ஆனால் மீன்கள் நிலவு உருட்டி விளையாடுது அப்படிங்கிற அவரோட அந்த பார்வை வித்தியாசமாகவும் இருந்தது, ரொம்ப அழகியலாகவும் இருந்தது. மரம் வளருங்கள், மழை பெய்து குளத்தில் நீர் பெருகட்டும், மீன்கள் உருட்டி விளையாடிய நிலவு இந்த குளத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிற கவிதை மிக மிக அழகான ஒரு கவிதையா பார்க்கிற இந்த நூல்ல. ஒரு மரம் பென்சில் ஆகிறது, ஒரு பென்சில் மரம் வரைகிறது அப்படிங்கிற கவிதையுமே அழகான கவிதை. 6 அறிவு உள்ள மனிதனோட பேராசை 5 அறிவு எப்படியெல்லாம் பாதிக்குதுன்ற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. மீந்த சோற்றையும் வற்றல் செய்து விடுகிறோம், மீந்து போன சோற்றையும் வற்றல் செய்து விடுகிறோம், பசியில் அலைகின்றன தெருநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 அறிவுக்காக வருத்தப்பட்டிருக்கிறார் கவிஞர் இந்த கவிதையில. மேஜையில் வைத்திருந்த நாவலின் அத்தனை பக்கங்களையும் படித்திருந்தது அணைக்க மறந்த காற்றாடி அப்படிங்கிறார். அங்க இருக்க அந்த ஃபேன் அந்த புத்தக பக்கங்களை பெரட்டும் போது மொத்த நாவலையுமே படிச்சு முடிச்சிருச்சுங்கிற கற்பனை அழகா இருந்தது. மூங்கில் புல்லாங்குழலான பின்புதான் பூக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு கற்பனை. இது ஒரு மூங்கில் எப்ப பூக்குது அப்படின்னா அது தன்னுடைய வடிவத்தை மாற்றி புல்லாங்குழலான பிறகுதான் ஒவ்வொரு இடமும் பூக்கிறது அப்படிங்கிறது மிக அழகான ஒரு கற்பனை. இப்படியாக 90 பக்கம் இருக்கக்கூடிய இந்த நூல் முழுக்க மிக சிறந்த இயற்கையை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, காதலை பற்றி, ஆசையை பற்றி, பேராசையை பற்றி நிறைய கவிதைகள் வடித்திருக்கிறார் கவிஞர் ஏகாதசி அவர்கள். இதுல எனக்கு பிடித்த சில கவிதைகளை ஒருவானை சோற்று பதமாக உங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறேன். மிக அழகான, மிக அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு இந்த நூல். வாய்ப்பிருப்பவர்கள் கண்டிப்பாக வாசிக்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு புத்தக அறிமுகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, வெந்தனி குழுந்தனி ஆகிங்க விரிச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே, அது அப்படி என்ன பக்குங்க? அம்னே உன்னைத்தான் காரணம் தேடிட்டு இருந்த. வா 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 வா, நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி என்ன தெரியுமா? இது என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? அவங்களுக்கு தெரியாதாக்கும். இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாடும். ஆமா ஜாமியோ, அண்ணனுவி எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி. 120 ரூபாய்க்கு. அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஐ, அண்ணனவிக்கு புத்தகமுங்களா? சரி சரி, பட்டிக்காட்டுல இருக்கிற நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. அம்னே, புத்தகத்தை தேடி தேடி ஒன்னும் நீ போய் வாங்கி போட வேண்டாம். நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 94 0 0 56 0 0. நானும் ஒருக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 9094005600. சரிங்களா? அதேதான். நாட்ட படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நஸ் நஸ் பட்டாம்பூச்சி. குட்டு புழுக்களையும் குரலால நிமித்தனுமா, கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.